திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி யாருக்கு வாக்களிக்கலான்ட்டு இருக்கீங்க? டிவிக்கு. விஜய்க்கு. டிஎம்கே தான். டிவிக்கு. விஜய்க்கு. சரி, ஒரு இளைய தளபதி தான் கொடுக்கலாம். பசங்க சொல்றாங்க விஜய்க்கு போடு, விஜய். விஜய்க்கு. விஜய் தான். ஸ்டாலின் தானா? ஸ்டாலினுக்கு. உதயசூரியனுக்கு. பிஜேபி. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி ஒவ்வொன்றாக நம்ம பார்த்துட்டு வரோம். தற்போதைய கள நிலவரம் எப்படி இருக்கிறது? ஆளும் அரசுக்கு சாதகமாக இருக்கிறதா? பெண்கள் வாக்கு யாருக்கு? இளைஞர்களின் வாக்கு யாருக்கு? திமுக செயல்படுத்திய திட்டங்கள் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறதா? எதிர்க்கட்சிகளின் வியூகம் எப்படி இருக்கிறது? புதிதாக வந்த தாவேகாவின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது? நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் உயர்கிறதா? இப்படின்னு பல வகையில் நம்ம கள ஆய்வு செய்து அதன் தரவுகளின் அடிப்படையில் உங்களிடம் பல விஷயங்களை நம்ம பேசிட்டு வரோம். அந்த வகையில் நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி வடசென்னையில் இருக்கக்கூடிய திருவிக நகர். இது ஒரு தனி தொகுதி. இதில் மொத்த வாக்காளர்கள் 1,78,000 பேர் இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் 85,000, பெண் வாக்காளர்கள் 93,000 பேர் இருக்காங்க. இதில் கிரேட்டர் சென்னை மாநகராட்சியில் ஜோன் 6 இது வருது. இதில் பெரம்பூரில் ஒரு சிறிய பகுதியும், அயனாவரம், ஓட்டேரி, பட்டாளம், புளியந்தோப்பு, இந்த பகுதியில் ஜமாலியா, இதெல்லாம் இந்த அப்போ கான்ஸ்டிடுவன்சிக்குள்ளார வருது. 2021 பி சிவகுமார், அவர் தாயகம் கவி அப்படின்னு சொன்னாதான் தெரியும். சிவகுமார் திமுக கட்சியை சார்ந்தவர். 81,000 வாக்குகள், அதாவது 61% பெற்று அதிமுகவுடைய கல்யாணியை வெற்றி கொள்கிறார். கல்யாணி வாங்கிய வாக்கு வெறும் 26,714 தான், அதாவது 20% தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 2011 இதே தொகுதியில நீலகண்டன் அப்படிங்கிறவர் அதிமுக கட்சியை சார்ந்தவர் 72,000 வாக்குகள் பெற்று, அதாவது 58% பெற்று வெற்றி பெறுகிறார். அதிமுக கையில் இருந்த தொகுதி திமுகவுக்கு 2016, அதுக்கப்புறம் 2021 ரொம்ப ஸ்ட்ராங்காக போகுது அப்படிங்கிறது தான் ஒரு மேலெழுந்த வாரியாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த சட்டமன்ற தொகுதியுடைய நிலவரம். ஆனால் இப்பொழுது இந்த சட்டமன்ற தொகுதி திமுகவிற்கு சாதகமாக இருக்கிறதா, அதிமுக மீண்டும் வலுப்பெறுகிறதா அப்படிங்கிறத கள நிலவரம் எப்படி இருக்கிறதுன்னு கள ஆய்வு செய்த திரு கார்த்திக் விவேகா நம்மோடு இணைகிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். இந்த திருவிக நகரை பொறுத்தளவு நீங்க எந்தெந்த பகுதிகளில் கள ஆய்வு செஞ்சீங்க? இந்த திருவிக நகர் தொகுதி சட்டமன்ற தொகுதி, இது ஒரு ரிசர்வ் தொகுதி. அதாவது பாத்தீங்கன்னா இது பட்டியல் சமூக மக்கள் மட்டுமே அதிகமா காணப்படுற தொகுதி இதுதான். இதுல பாத்தீங்கன்னா நம்ம அயனாவரம், ஓட்டேரி, அப்புறம் ஜமாலியா, புளியந்தோப்பு, அப்புறம் ஒரு சில, அதாவது இப்ப நம்ம பெரம்பூர்ல ஒரு பகுதி இதுல இருக்கு, அயனாவரத்திலயும் ஒரு பகுதியும் இதுல வருது. சோ இது பாத்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதியும் பாதி இதுல வந்துரும். இந்த தொகுதியோட சேர்ந்துதான் வருது. இதுலலாம் நம்ம கள ஆய்வு பண்ணியிருக்கோம். எல்லா மக்கள் கிட்ட சந்திச்சு நேரடியா போய் கள ஆய்வு பண்ணியிருக்கோம். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு எந்தெந்த பகுதியில், அப்ப நீங்க சொன்னக்கூடிய பெரம்பூர்ல ஒரு பார்ட்லி பகுதியாக இருக்கட்டும், அயனாவரம், ஓட்டேரி, பட்டாளம், புளியந்தோப்பு, இந்த மற்றும் ஜமாலியா, இந்த பகுதிகளெலாம் யார் யார் எந்தெந்த சமூகத்தினர் இருக்காங்க, எந்த மதத்தினர் சேர்ந்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடியுமா? நீங்க பெரும்பான்மையா பாத்தீங்கன்னா பட்டியல் சமூக மக்கள்ல பட்டியல் சமூக இந்துக்கள் அதிகமா எங்க அதிகமா இருக்காங்கன்னா புளியந்தோப்பு, இந்த பட்டாளம், புளியந்தோப்பு, பட்டாளம்ன்ற இந்த இடத்துங்களெல்லாம் இந்துக்கள் அதிகமா இருக்காங்க. அப்படியே அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இங்க இஸ்லாமியர்களும் அதிகமா இருக்காங்க. இந்த பகுதிகளில் இங்க சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகமா இஸ்லாமியர்களோட வாக்கு தான் இங்க நிக்கிற கேண்டிடேட்டை வின் பண்றதுக்காக நிர்ணயிக்கிற வாக்கும் இதுதான். சோ இந்த பகுதி தான் நிர்ணயிக்குது. சோ நம்ம பட்டியல் சமூக இந்துக்கள் இருந்தாலும் இஸ்லாமியர்களோட வாக்கு தான் இங்க நிர்ணயிக்குது. இங்க யாரு தேர்தலில் வெற்றி பெறுவா, இங்க யார் சட்டமன்ற உறுப்பினரா இந்த தொகுதிக்கு வருவான்றத இது பண்ணுது. இங்க அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த அயனாவரம் ஒரு கலவையான ஒரு இதுவா இருக்கும். அதாவது எல்லா சமூகத்தினரும் இருக்கிறாங்க அங்க. அதுல இன்னும் பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த வன்னியர்கள், நாயுடு சமூகத்தை சார்ந்தவங்களும் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும்பான்மையா இருக்காங்க. வன்னியர்கள், இந்த நாயுடு சமூகத்தினரை சார்ந்தவர்கள்.
அது இல்லாம இந்த அயனாவரம் தான் வந்து இந்த ஐசிஎஃப் லோகோ ஒர்க்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த லோகோல வேலை செஞ்சவங்க அந்த ஐசிஎஃப் இதுல ஒரு பகுதியும் வந்து பெரம்பூருக்கும் போகும். பெரம்பூர் தொகுதிக்கும் போகும். இது சட்டமன்ற தொகுதி இதுக்கும் வரும். திருவிக நகருக்கும் வர்றதுனால இவங்களும் வந்து இந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ் இங்கேயும் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த பிசி எம்பிசிஎஸ் இந்த சமூகம், அதாவது பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், இவங்க எல்லாம் வந்து இங்க கொஞ்சம் அதிகமா பெரும்பான்மையா காணப்படுறாங்க. அதுக்கு அடுத்தா பாத்தீங்கன்னா இந்த ஓட்டேரி மற்றும் கொசப்பேட்டை, ஓட்டேரி கொசப்பேட்டை பகுதிகளில் வந்து பட்டியல் சமூக மக்கள் அதிகமா இருக்காங்க. இவங்களோட வாக்கு எப்படி ஒரு இஸ்லாமியர்கள் இங்க நிர்ணயிக்கிறாங்களோ அதே மாதிரி இவங்களோட வாக்கும் இங்க அதிகமா இருக்கு. பட்டியல் சமூகம் இது ஏன் ரிசர்வ் தொகுதியா இதை எடுத்துட்டு வராங்கன்னா பட்டியல் சமூக மக்கள் அதிகமாக இருக்கிற இடமும் இதுதான். அதே மாதிரி இங்க வன்னியர்களும் அதிகமா இருக்காங்க. இந்த சேம் இந்த ஓட்டேரி இந்த கொசப்பேட்டையில வன்னியர்கள் அதிகமா இருக்கிறாங்க. சூளை வந்து இந்த வணிகம் சார்ந்த இந்த தொழில் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சூளை பகுதியே வந்து இந்த பாத்தீங்கன்னா இந்த பிளைவுட்ஸ், மார்பிள்ஸ், டைல்ஸ் இந்த மாதிரியான வேலைகள்லாம் அதிகமா நடக்கிறதுனால சூளை பகுதியில் இந்த வணிகம் சார்ந்த இவங்க நாடார்கள், இந்த நாயுடு செட்டியார்கள், அப்புறம் வட இந்தியாவில இருந்து வந்தாங்கல்ல மார்வாடிகள், ஜெயின்கள், இவங்கெல்லாம் கூட அங்க அதிகமா இருக்காங்க. பெரம்பூர்ல ஒரு பகுதி இதுல இருக்கிறதுனால பிசி எம்பிசிஸ் வந்து நிறைய இருக்காங்க. இப்ப நீங்க பல்வேறு சமூகத்தினர் சொல்றீங்க. இந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள், வன்னியர்கள் இருக்கிறாங்க, மிடில் கிளாஸ், ரயில்வே எம்ப்ளாயீஸ் நிறைய இருக்காங்க. இந்த கொசப்பேட்டை போன்ற பகுதியில் வன்னியர்கள் இருக்கிறாங்க. சூளை பகுதியில் பிஸ்னஸ் கம்யூனிட்டிஸ், செட்டியார், நாடார்ஸ் இருக்காங்க, மார்வாரிஸ் இருக்காங்க. அப்படின்லாம் இவங்கெல்லாம் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க? இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தினர் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க? முதல்ல நம்ம பட்டியல் சமூகத்தை எடுத்துக்கிட்டா இங்க இருக்கிற பட்டியல் சமூக மக்களே நம்ம எடுத்த வரைக்கும் அங்க இருக்கிற மக்கள் முக்கியமா திமுகவுக்கு தான் நிறைய ஆதரவு அதிகமா இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் வந்து இத்தனைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து ரொம்ப இந்த உழைக்கும் வர்க்கத்தினர் வந்து அதிகம். இது வந்து அந்த ஆங்கிலேயர் காலத்துல இருந்தே வந்து அங்க ஒரு பிஎன்சி மில் அப்படின்னு ஒரு மில் இருந்துச்சு. அந்த மில்லு வழியாதான் அங்க பக்கிங்காம் கால்வாயின்னு ஒரு அந்த கால்வாய் வழியாதான் வந்து இந்த துணிகள்லாம் வந்து தயாரிச்சு அது வழியாதான் எடுத்துட்டு போவாங்க. சோ ஹார்பர் அந்த வழியாதான், ஹார்பருக்கு வழி இருக்கிறதுனால அந்த வழியா போவாங்க. போகும்போது அந்த பக்கிங்காம் கால்வாய் யூஸ் பண்ணுவாங்க. அங்க இருக்கிற மக்கள் அந்த பிஎன்சி மில்லை சுத்தி தான் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற மக்கள் அப்போத்துல இருந்தே ரொம்ப கஷ்டத்துல இருந்து, அதாவது ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருந்த மக்கள் தான் அதிகம் இந்த ஓட்டேரி இந்த மாதிரி பகுதிகளில் இருந்தவங்க. இவங்கள போய் நம்ம என்ன கேட்டாலும் அவங்க சொல்றது நிறைய நம்ம எடுத்த ரிவ்யூ படி ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ற வார்த்தை திமுக. திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி இந்த முறை உங்க வாக்கு யாருக்கு? டிஎம்கே தான். ஸ்டாலின் தானா? ஸ்டாலினுக்கு. உதயசூரியனுக்கு. ஒரு சிலர் வந்து அந்த வயது வந்து ஒரு 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் சொல்றது வந்து அதிமுகக்கு கொஞ்சம் ஆதரவா இருக்காங்க. இளைஞர்களோட ஓட்டு இந்த பகுதியில, இந்த ஓட்டேரி பகுதியில இளைஞர்களோட ஓட்டு பாத்தீங்கன்னா நீங்க திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி யாருக்கு வாக்களிக்கலான்ட்டு இருக்கீங்க? டிவிகே. மற்ற பகுதிகள் பாத்தீங்கன்னா இந்த கொசப்பேட்டை, இவங்க இந்த கொசைப்பேட்டை வந்து இந்த கைவினை பொருட்கள், அப்புறம் இந்த பொம்மைகள், இங்க பாத்தீங்கன்னா இங்க சென்னையில வந்து விநாயகர் சிலை செய்யறது கூட இங்கதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு சில டைம்ல வந்து அங்க வந்து இந்த குயவர்கள் இவங்க எல்லாம் வந்து அந்த டைம்ல இருந்தாங்க, இப்ப கிடையாது. பட் ஒரு காலத்துல அங்கதான் இருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மனநிலைமையில இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த பகுதிகளில் வந்து நிறைய இந்த கொசப்பேட்டையில வந்து இந்த வன்னியர்கள் இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க எல்லாம் வந்து அதிமுகவுக்கு கொஞ்சம் ஆதரவு தராங்க. அவங்க கொஞ்சம் தெளிவா இருக்காங்க. அந்த மக்கள் வந்து நாங்க வந்து இந்த தடவை வந்து எங்களுக்கு அதிமுகவை நாங்க தேர்வு செய்யறோம் அப்படின்ற மாதிரி. மீதி வந்து இந்த சூளை பகுதி வந்து ஒரு வணிக பகுதி. அது நீங்க பாத்தீங்கன்னா இந்த வணிகம் சார்ந்த பகுதி. அங்க ஃபுல்லா பிசினஸ். இவங்க வந்து எல்லாருமே வந்து ஒரு குரூப்பா இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சங்கங்கள் இருக்கு. இந்த சங்கங்கள் என்ன தேர்ந்தெடுக்குதோ, யாரு சொல்லுதோ அந்த சங்கங்களுக்கு ஏற்பதான் இவங்க வந்து சூஸ் பண்றாங்க. சோ நம்ம இவங்களுக்கு ஓட்டு வாக்களிக்கலாம். ஏன்னா அந்த பகுதிகள் இன்னமும் வளர்ச்சி அடையாம இருக்கு. போக்குவரத்து நெரிசல், ரெண்டாவது பக்கத்துலயே பில்டிங்ஸ் நிறைய இருக்கு. இந்த பார்க்கிங் இஷ்யூஸ், நீங்க எப்ப போட்டாலும் இந்த திருவிக நகர் தொகுதியில எந்த இடமும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப போக்குவரத்து நெரிசல் அதிகமான பகுதி. அதனால வணிகர்கள்லாம் இந்த தடவை ரொம்ப வந்து திமுகவோட இப்ப இதுக்கு முன்னாடி இருந்த தாயகம் கவி அவர் மேல கொஞ்சம் அதிருப்தியில தான் இருக்காங்க. சோ அதனால அவங்க எல்லாருமே தங்கள் ஓட்டை வந்து மாற்றி போடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. நல்லாட்சி அமையணுன்றது தான் போடுவோம். இதுக்கு முன்னே அப்படி நினைச்சுதான் போட்டிருக்கோம். அது அந்த அளவுக்கு
எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. கிடையாது. தேடி வேற யாருக்குன்னா தான் போடணும். நல்லது யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் போடணும். எதனால? எங்களுடைய தொகுதியில இப்ப இருக்கிற கவுன்சிலர் இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், இன்னும் மந்திரியா இருக்கட்டும், யாரும் இது வரைக்கும் வந்து பார்க்காத இடங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆமா. ஆமா. ஊரு வாரிட்டாங்களா கேக்குறாங்க பாருங்க. ஊரு வாரி இருக்காங்க. எவ்வளவு நாளுக்கு வாரினாங்க? ஒவ்வொரு நாளும் வரான், போறான், கொம்ப வைக்கிறான், ஆட்டிட்டு போயிடுறான். ரெண்டாவது அந்த பக்கம் வரான், அங்க ஆட்டிட்டு போயிடுறான். இது விட அந்த பக்கம் ஒண்ணு இருக்கு. இந்த பகுதிக்கு வந்து உங்களோட எம்எல்ஏ வந்திருக்காரா? இல்ல, எப்பயாவது ஒரு வாட்டி வருவாரு. ஆனா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காக வருவாரு, இல்ல ஏதோ ஒரு டெத்துக்காக வருவாரு. வந்துட்டு அவரு எம்எல்ஏ யார் பேர் கூட தெரியல, தாயகம் கவி அளவுக்கு மறந்து போற அளவுக்கு அவருடைய ஞாபகங்களும் நினைவுகளும் கிடையாது. ஏன்னா வராரு, என்ன ஏதுன்னு தெரியாது. இந்த மக்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கிற பகுதிகள் வந்து ரொம்ப நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டு போயிட்டு, ஆனா நீங்க மட்டும் இப்படிதான் இருந்துட்டு இருக்கீங்க. இப்படிதான் இருக்கும். பக்கத்துலயே பாருங்க, தண்ணி வந்து 4 நாள் ஆகுது டேங்க்ல வந்து. இன்னைக்கு ஒரே ஒரு டேங்க் மட்டும் தான் ரொம்ப இருக்கு. இந்த ஒரு டேங்க்ல இருக்கிற தண்ணியை தான் இவங்க பிடிக்கிறாங்க. இருக்கிற ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100-150 குடும்பங்கள்ல அந்த ஒரு டேங்க் 2 டேங்க் அந்த மாதிரி பிடிக்கிறாங்க. வர இதுல 3 நாளைக்கு ஒரு வாட்டி குடுக்கறாங்க. இல்ல, இப்ப இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை பெண் வாக்காளர்கள் சற்று அதிகமாக தான் இருக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட்டின்படி ஆண் வாக்காளர்கள் 85,000, பெண் வாக்காளர் 93,000 பேர் இருக்காங்க ஆஃப்டர் SIR நினைக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய பெண் வாக்காளருடைய மனோநிலை எப்படி இருக்கு? பெண் வாக்காளர்கள்ல வந்து முக்கியமா நம்ம இஸ்லாமிய பெண் வாக்காளர்கள் இங்க அதிகமா இருக்கிறதுனால அந்த இஸ்லாமிய பெண் வாக்காளர்கள் வாயில ஒரே ஒரு வார்த்தை, யாருமே சுயேட்சையா முடிவெடுத்தோ அவங்க வார்த்தைகளை சொல்லல. அவங்க சொல்ற வார்த்தை, எங்களுக்கு ஜமாத், அதாவது நாங்க வழிபடுற அந்த அது என்ன மசூதி, அந்த வழிபடுற மசூதிய அது அங்க என்ன சொல்றாங்களோ அவங்க குறிப்பிட்ட அந்த கட்சியை கை நீட்டினா மட்டும்தான் இங்க அந்த கேண்டிடேட் தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்க வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து இவங்க ஜமாத் மூலியமா பண்றாங்க. அதே வந்து நீங்க மற்ற பட்டியல் சமூக மக்கள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கொடுத்த திமுக ஆட்சியில இப்ப கொடுத்த 5,000 ரூபாய் பெருசா பேசுறாங்க. எங்களுக்கு 5,000 ரூபாய் கொடுத்திருக்காரு, எங்களுக்கு இவ்வளவு செஞ்சிருக்காரு, அதாவது எங்களுக்கு இலவச பேருந்து, இதெல்லாம் வந்து மக்கள் கிட்ட போய் சேர்ந்து இருக்கு. இந்த மக்கள் கிட்ட வந்து இவங்க பண்ண திட்டங்கள்லாம் நிறைய சேர்ந்து இருக்கு. அதனால வந்து அவங்க அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறாங்க. எங்களுக்கு நிறைய செஞ்சிருக்காரு, எங்க ஸ்கூல்ல வந்து லேப்டாப் கொடுத்தது, அப்புறம் வந்து இந்த மகளிர் பிள்ளைகளுக்கு +2 +1 படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் வந்து 1,000 ரூபாய் கொடுத்தது, அதெல்லாம் வந்து அவங்க பெருசா பேசுறாங்க. அதுக்காக வந்து எங்களுக்கு திருப்பி வந்து திமுகவே வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க. இந்த இஸ்லாமிய பெண்கள் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி இருக்காங்க. நீங்க கிறிஸ்தவ பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த சைடு இந்த பெரம்பூர் பகுதியில இருக்கிற கிறிஸ்தவ பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க திருச்சபை என்ன சொல்லுதோ அதெல்லாம் நான் செய்வேன்ற அந்த மைண்ட் செட்ல இருக்காங்க. திருச்சபை வந்து இவங்க ஒரு கமிட்டி மாதிரி வச்சிருப்பாங்க போல, இந்த தடவை நீங்க இவங்களுக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்னா இவங்களோட இங்க வந்து மத ரீதியான வாக்களிப்பு தான் இங்க பெரும்பான்மையாவே இருக்கு. இந்த மத ரீதியா வந்து அவங்க திருச்சபையிலயும் அவங்க மசூதிலையும் சொல்றதுதான் வாக்காவே இருக்கு. அதனால இப்ப புதுசா வர கேண்டிடேட் டைரக்டா மக்களை போய் அணுகணும்னு அவசியமே கிடையாது. எந்தெந்த மசூதி இருக்கோ, எந்தெந்த தேவாலயங்கள் இருக்கோ அங்க போய் டைரக்டா போயிட்டு அங்க இருக்கிற மெயினான பாதிரியாரோ இல்ல ஒரு மசூதியில இருக்கிறவங்களையும் அவங்கள பார்த்தாலே வேலை முடிஞ்சிச்சு. அந்த மாதிரிதான் இருக்கு இந்த தொகுதிகள். பெண் வாக்காளர்கள் எப்படி இருக்காங்க, இளைஞர்கள் எப்படி நினைக்கிறாங்க? இளைஞருடைய வாக்கு சதவீதங்கிறது இந்த தொகுதியில எவ்வளவு இருக்கும்? இங்க இருந்த இளைஞர்களே எல்லாருமே வந்து இப்ப பாத்தீங்கன்னா இளைஞர்கள் என்ன மனநிலையில இருக்காங்கன்னு தெரியல. இவங்க தாவேக்கா தான், எங்க போனாலும் தாவேக்காவோட சத்தம் கொஞ்சம் ஓங்கிதான் இருக்கு. இளைஞர்கள் ஒரு மாற்றத்தை தேடுறாங்க. அதாவது நான் தொடர்ந்து வந்து என் வீட்டுல எங்க அம்மா திமுகவுக்கு போட்டாங்க, எங்க அம்மா அதிமுகவுக்கு போட்டாங்க, எங்க அப்பா போட்டாரு அப்படின்னு இருந்தவங்க இப்ப என்னன்னா அப்படியே கொஞ்சம் மாறுறாங்க. தாவேக்காவை நோக்கி எல்லாருமே இல்ல, எங்களுக்கு புதுசா வேணும், எங்களை வழி நடத்துறதுக்கு எங்களுக்கு புது தலைவர் வேணும். அதனால இளைஞர்களோட வாக்கு வந்து 1% அதே இஸ்லாமிய இளைஞர்கள் கூட தாவேக்காக்குல நிக்கிறாங்க, அவருக்கு வந்து சப்போர்ட்டா நிக்கிறாங்க. இவங்களோட மனநிலை இப்படிதான் இருக்கு. அதாவது இளைஞர்கள் தாவேக்கா. இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம பேச வேண்டியது, இங்க இருந்து வந்த வட இந்தியர்கள், இங்க இருந்து வந்து வட இந்தியாவில இருந்து வந்து வணிகம் பண்ணிட்டு இருக்க ஒரு சிலர், அதாவது பாத்தீங்கன்னா மார்வாடின்னு சொல்ற அவங்க, அப்புறம் இந்த சௌராஷ்டிரா, அவங்க எல்லாம் இங்க இருக்காங்க. அதாவது இந்த சூளை பகுதியில அதிகமாவே இருக்காங்க. அவங்களோட வாக்குகள் நம்ம கேட்கும் போது அவங்க சொல்றது என்டிஏ கூட்டணிக்கு,
என்டிஏ கூட்டணியை வந்து நாங்க ஆதரிக்கிறோம், ஏன்னா எங்களுக்கு வந்து என்டிஏ கூட்டணி தான் வரணும். அத மாதிரி இவங்க ஒரு ட்ராக்கா இருக்காங்க. இப்போ நீங்க இளைஞர்கள் வந்து விசிலுடைய சத்தம் அங்க ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கிறீங்க. அதே நேரத்துல 2021ல இரண்டாவது இடத்துக்கு இருந்தது அதிமுக. அவங்க PL கல்யாணிங்கிறவங்க 26,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. தேர்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த டாக்டர் இளவஞ்சிங்கிறவர் 10,000 கிட்டத்தட்ட 11,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறார். 8% வாக்கு வாங்கியிருக்கிறார். அப்படிங்கிறப்ப அங்க நாத்தாக்காவிற்கு நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு, இல்ல அந்த நாம் தமிழர் கட்சியுடைய ஓட்டு வந்து தாவேக்காவுக்கு ஷிஃப்ட் ஆகுறது மாதிரி இருக்கா? அதுதான் உண்மையான, இப்ப நீங்க கடைசியா சொன்னதுதான். இப்போ எல்லாருமே நாம் தமிழர் வந்து ஒரு ஒரு கட்டத்துல ஒரு வாக்கு ஒரு சதவீதம் எடுத்து தொடர்ச்சியா அந்த சதவீதத்திலே இருந்தாங்க, கொஞ்சம் முன்னேறியும் வந்துட்டு இருந்தாங்க. எப்போ தாவேக்கால விஜய் வந்து தன்னோட கட்சியை அறிவிச்சு சின்னத்தெல்லாம் அறிவிச்சாரோ, தாவேக்காவோட ஓட்டு சதவீதம் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. அதுவும் இந்த திருவிக நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும், சட்டமன்ற தொகுதியில நாங்க இன்னைக்கு கள நிலவரப்படி எல்லாரையும் ஆய்வு செய்ததுல நம்மளுக்கு ஒருத்தர் கூட நாம் தமிழர்ன்ற வார்த்தை வாயில வரல. நீங்க யாருக்கு வாக்களிப்பீங்க, அதாவது திமுக அதிமுக தாவேக்கான்னு இருக்கே தவிர நாங்க நாம் தமிழர்ன்ற வார்த்தை ஒருத்தருக்கு கூட வரல. அவங்க மக்கள் மறந்துட்டாங்களா, இல்ல படிச்ச இளைஞர்கள், ஏன்னா நம்ம இது வரைக்கும் இந்த பகுதி வந்து ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க அதிகமாக இருக்கிற பகுதி. அதனால மக்கள் வந்து இப்படிதான் இருப்பாங்களா என்று நம்மளால கணிக்க முடியல. இன்னும் நிறைய கள ஆய்வுகள் போக போக தான் நம்மளுக்கு ஒரு அளவுக்கு தெரியும் டேட்டாஸ். இங்க தமிழக அரசுடைய திட்டங்கள் ஏற்கனவே இந்த நான் முதல்வன் திட்டம், மகளிர் உரிமை தொகை, இந்த விஷயம்லாம் போறீங்க. மற்ற வேற எந்த திட்டங்கள் இந்த மக்களுக்கு பெரிய அளவில் போய் சேர்ந்திருக்கு? விடியல் பயணம் அந்த மக்கள் ஏதாவது அதை பத்தி எல்லாம் சொன்னாங்களா? ஆமாமா, நீங்க பெரும்பான்மையா பாத்தீங்கன்னா மக்கள் சொல்றது இப்ப லாஸ்டா கொடுத்த 5,000 ரூபாய் தான் பெருசா பேசுறாங்க. அவங்க எவ்வளவு பண்ணிருக்காங்க, பட் இந்த மக்கள் வந்து அதிகமா பேசுறது இப்ப லாஸ்டா கொடுத்த 5,000மோ, அவங்களுக்கு இலவச பேருந்துகள், இத பத்தி தான் அவங்க அதிகமாவே பேசுறாங்க. எங்களுக்கு வந்து அடுத்த முறையும் இந்த முறையும் வந்து திமுக ஆட்சி வந்தா நல்லா இருக்கும். மக்களுக்கு வந்து இவங்க கொடுத்த இப்ப ரீசெண்டா இவங்க கொடுத்த திட்டங்கள்லாம் நிறைய போய் சேர்ந்திருக்கு. அதாவது இந்த பகுதியை ஏன் இவங்க வந்து திட்டங்களை வந்து இந்த, அதாவது எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மக்களுக்கு வந்து இந்த மாசம் 1,000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த 1,000 ரூபாய் வந்து மற்ற பகுதிகளில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்களுக்கு, இவங்களுக்கு தான் கொடுக்கணும், அவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஆனா இந்த பகுதியில எல்லாருக்குமே போய் சேர்ந்திருக்கு. சோ அதனால இவங்களுக்கு வந்து எல்லா திட்டங்களும், அந்த நான் முதல்வர் திட்டமா இருக்கட்டும், எதா இருந்தாலும் எல்லாமே இந்த பகுதியில சேரும். எதுக்குன்னா இங்க கொடுத்தா அவங்களுக்கு அது வாக்கா மாறுது, அதை அவங்க கையில எடுத்து வச்சிருக்காங்க. சரி, இப்போ இந்த தொகுதியில பட்டியல் சமூகத்தினர் அதிகமாக இருக்கிறாங்க, அதனால தான் இது தனி தொகுதி அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். இந்த பகுதியில மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவருக்கு எந்த அளவுக்கு இங்கே ஆதரவு இருக்குது? ரஞ்சித், அவரும் நார்த்து சென்னையை சார்ந்தவர். அவர் சில பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு நீலம் ஃபவுண்டேஷன் மூலமாக. அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அந்த பகுதியில் ஏதாவது இருக்குதா? இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஏதாவது ஒண்ணு நடந்தா ஃபர்ஸ்ட் வர்றது பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மக்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் தான் வந்து நின்றுடுறாரு. இதுக்கு முன்னாடி வந்து ஆம்ஸ்ட்ராங்குக்கு இங்க பெரிய பலம் இருந்துச்சு. அவர் எம்எல்ஏவா, அதாவது இந்த சட்டமன்ற தொகுதியில நிற்கும் போது கூட அவர் இந்த டைம்ல அவர் நின்றுறாருன்னா இந்நேரத்துக்கு அவர் ஒரு சட்டமன்ற தொகுதி அவர் வந்து வெற்றி பெற்றிருக்கலாம். அவருக்கு அவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் இருந்துச்சு, அவருக்கு பெரிய பலம். அவர் எல்லா மக்களோட நல்லது கெட்டதுலயும் கலந்துருக்காரு. இங்க இருக்கிற அவருக்கு வந்து ரொம்ப பெரிய பலம். இப்ப அவர் இருந்த இடத்த பிடிக்கணுமா இல்லையான்னு தெரியல. அதனாலதான் நீலம் ஃபவுண்டேஷன் ஒரு ஆர்கனைசேஷனை வந்து உருவாக்கி அது பின்னாடி இருந்துட்டு ரஞ்சித் வந்து இங்க மக்களை சந்திக்கிறது, மக்களுக்கான நல்லது கெட்டதுகள் எல்லாம் வந்து கலந்துக்கிறாரு, பாக்குறாரு. சோ அப்ப மக்கள் வந்து இவங்க அரசியலுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா தெரியல, பட் ஆனா வந்து இவங்களுக்கு எல்லா நல்லது கெட்டதுலயும் கலந்துக்கிறாங்க. இவங்களுக்கான ஆதரவும் அங்க நிறைய நல்லா இருக்கு. ஆம்ஸ்ட்ராங் உடைய மறைவு, அதாவது கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது அந்த மக்கள் மத்தியில திமுகவின் மீது ஏதாவது எதிர்ப்பு மனநிலை இருக்கிறதா? ஏன்னா பல இவங்களெல்லாம் குற்றவாளிகள்லாம் பிடிச்சாங்க, என்கவுண்டர்லாம் போட்டாங்க, இந்த விசாரணையே எப்படி போயிட்டு இருக்குங்கிறது யாருக்கும் தெரியல. அந்த மக்கள் அதை பத்தி யாராவது பேசுனாங்களா? கிடையாது. மக்களுக்கு வந்து நம்ம மக்களுக்கு பெரும்பாலும் இந்த ஞாபக சக்தி அதிகம். அதனால வந்து இந்த குறிப்பிட்ட நேரத்துல வந்து ஆம்ஸ்ட்ராங்னு ஒருத்தர் இருந்தாரு. நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டமன்ற தொகுதியில
ஒரு தெருவுல 10 வக்கீல் இருக்காங்கன்னா அதுல 2 வக்கீல் ஆம்ஸ்ட்ராங்கால உருவாக்கப்பட்டவங்க தான். இங்க படிக்க கஷ்டமா இருக்கு, படிக்க வந்து என்னால முடியலன்னு போய் அவர்கிட்ட நின்னா, இந்த சட்டமன்ற தொகுதியில அவர் தான் வந்து எல்லா அவரோட இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்தி அவங்கள படிக்க வைக்கிறது. எல்லா செலவுகளும் ஏத்துப்பாரு, எல்லாமே பண்ணுவாரு. பட் ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தரை இந்த மக்கள் மறந்துட்டாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, இங்க வந்து மத்திய அரசுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்குது? இங்க மத்திய அரசோட திட்டங்கள் வந்து நிறைய, இப்ப மெட்ரோலாம் வந்து இங்க இங்க நிறைய வந்து மெட்ரோ திட்டங்கள் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு தான் நீங்க வந்து இது வட சென்னை கொஞ்சம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வறுமை கோட்டுக்குள்ள கீழே இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் ஆனா இங்க எல்லா திட்டங்களும் போய் சேருது. ஆனா இப்ப புதுசா அதாவது இந்த ஸ்டிக்கர் மாடல் அரசு வந்து இதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு ஏத்த மாதிரி இதை மாத்திக்கிட்டு அந்த மக்கள் கிட்ட போயிட்டு எடுத்து சொல்றாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா அங்க நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டேரியில ஹவுசிங் போர்டு இருக்கு. இந்த ஹவுசிங் போர்டு ரொம்ப பழமையானது. நான் வந்து ஒரு 40-45 வருஷத்துக்கு மேலேயே இருக்கு. அந்த ஹவுசிங் போர்டு இன்னமும் அப்படியே என்னைக்கு இடிஞ்சு விழுந்து இது ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும்ன்றது இது வரைக்கும் அதுக்கான பிரச்சனைக்கு ஒரு தீர்வே கிடையாது. இன்னைக்கும் அங்க ஒழுங்கா கட்டப்படாத, புதுசா கட்டினதும் அத எப்படி பாத்தீங்கன்னா அந்த பூச்சிகள்லாம் வந்து கீழே விழுத்து, அந்த சிமெண்ட் பூச்சிகள்லாம் வந்து உதிர்ந்து கீழே விழுத்து, தரமான கட்டுமான பணிகள் இல்ல. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது மக்கள் இதையும் பாக்குறாங்க, இதை நோட் பண்றாங்க. பட் ஆனா இங்க இன்னொரு பெரிய பிரச்சனை இங்க என்ன நடக்குதுன்னா, பிஎன்சி மில் இருந்த இடத்துல இப்ப ஒரு பெரிய தனியார் கட்டுமான நிறுவனம் சென்னையிலேயே ரொம்ப உயரமான வந்து கட்டுமான பணியை மேற்கொண்டிருக்காங்க. ரொம்ப பெருசு. அங்க எப்படியும் பாத்தீங்கன்னா ஒரு 2000 இருந்து 3000 குடும்பங்கள் வாழ்ற அளவுக்கு ஒரு கட்டுமானமும் இருக்கு. அங்க சுற்று வட்டார பகுதிகளுக்கான மக்களுக்கான தண்ணீர் தேவைய அந்த ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுக்குது. இன்னும் கொஞ்சம் அடுத்த இன்னும் ஒரு 6 மாத காலகட்டத்துல இந்த வெயில் இன்னும் இன்னொரு 2 மாசத்துல வந்துடும் வைங்க. இங்க தண்ணீர் தட்டுப்பாடு ரொம்ப மோசமா இருக்கும். மற்றபடி நார்மலாவே இங்க மோசமா இருக்கும். மக்கள் ஆனா இதெல்லாம் யோசிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து பேசுறாங்க. இதை பத்தி எங்களுக்கு இந்த மாதிரி பக்கத்துல இவ்வளவு பெரிய கட்டுமான பணியை நடந்துட்டு இருக்கு, எங்களுக்கு இந்த மாதிரி நடந்துடுச்சு, நாங்க போய் எங்கேயோ போயிட்டு அவங்களும் எல்லா இடத்தையும் போய் போராட்டம் பண்ணாங்க, நிறைய இது பண்ணாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிற முக்காவாசி இடத்துக்கு இங்க இருந்துதான் துப்புரவு பணியாளர்கள் வந்து வேலைக்கு போறாங்க. இங்க வந்து அதுவும் வந்து அதிருப்தி இங்க இருந்து என்னன்னா, இங்க துப்புரவு பணியாளர்கள் போறாங்க, ஸ்ட்ரைக் பண்றாங்க, அவங்கள கொஞ்ச நாளா மதிக்கல. அந்த துப்புரவு பணியாளர்கள் கூட ஒரு நம்ம கேட்கும் போது அவங்களோட ஓட்டு கூட இந்த தடவை என்டிஏ கூட்டணிக்கு தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கான சரியான ஒரு இது இல்லை. அதனால அவங்க போராட்டமே இன்னைக்கும் வரைக்கும் போராட்டம் பேச்சுவார்த்தையில் தான் போயிருக்காங்க. அவங்களுக்கான தீர்வு எதுவுமே காணப்படல. மேயர் பிரியாவோட வந்து திருவிக நகர் தொகுதியா இருந்தாலும் மேயர் பிரியாவும் அங்கதான் இருக்காங்க, நம்ம அமைச்சர் சேகர் பாபு விட அங்கதான் இருக்கு. சோ இவங்க இருக்கிறதாலும் அங்க இருக்கிற மக்களுக்கு தீர்வு இன்னமும் எந்த ஒரு வகையிலையும் எதுவுமே காணப்படல. பிரச்சனைகள் அப்படியேதான் இருக்கு. இது வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த சாலைகள், போக்குவரத்து நெரிசல்கள் இன்னும் அப்படியேதான் இருக்கு. இப்ப கடந்த காலத்துல வந்த மழை வெள்ளம் வரும் பொழுது அந்த பகுதிகள்லாம் குறிப்பாக திருவிக நகர்ல பல பகுதிகள் மூழ்கின. இன்னும் சொல்லப்போனா நீங்க சொன்ன அந்த மேயர் வீட்டுக்கு முன்பு போய் மக்கள் போராட்டம் பண்ணதெல்லாம் பார்க்குறோம். அதுல ஒரு சில பகுதிகள்லாம் இருந்துட்டு மக்கள் இந்த பக்கம் குளத்தூர் பக்கமே அவர் பார்த்துட்டு இருக்காரு, சேகர் பாபு இந்த பக்கம் வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி மக்கள் போராடினா அந்த வீடியோலாம் இப்போவும் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இதுல கிடைக்கும், கூகுள்ல சர்ச் பண்ணா கிடைக்கும். அந்த அளவுக்கு இருக்குது. இப்பொழுது அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அந்த மழை காலத்தோட முடிஞ்சு போச்சா? இப்ப திமுகவுடைய குறிப்பாக மாநகராட்சியின் செயல்பாட்டை எப்படி பாக்குறாங்க? மாநகராட்சியோட செயல்பாடு மக்களை பொறுத்த வரைக்கும் இங்க மோசமா நடந்துட்டு இருக்கு. இங்க என்னென்ன பிரச்சனைனா, மழைநீர் வடிகால் நாங்க 4000 கோடிக்கு வட சென்னை மேற்குக்காக நாங்க செலவு பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஆனா சின்ன மழை, சாதாரண சின்ன மழை வந்தாலே இடுப்பளவு தண்ணி. ஓட்டேரி நம்ம என்ன சொன்னா ஜீவா ஸ்டேஷன் தானோடனே நம்ம அங்க வந்து சுரங்கப்பாதை இருக்கு. நீங்க எடுத்த உடனே டிவி சேனல்ல காட்டுறது, நீங்க எந்த டிவி சேனல் நியூஸ் சேனல் எடுத்தாலும் அதுல ஒரு பஸ்ஸுக்கு முழுகி இருக்கும். மக்கள் அந்த ஓட்டேரி சுரங்கப்பாதையை கடந்து போகணும்னா ரிக்ஷா இல்லாம சாதாரணமா வேலைக்கு போக முடியாது மழை காலங்கள்ல. இன்னமும் அதே அவல நிலை. இதை இன்னும் சொல்ல போனா வெறும் வாடகைக்கு சென்னை மாநகராட்சி மோட்டார் பம்புகளை வாடகைக்கு வாங்கி அந்த தண்ணியை வெளியேற்றிட்டு இருப்பாங்க. மழை பெஞ்ச மணியாவும் இருக்கும்.
அவங்க பண்ற துரித நடவடிக்கை இதுதான். இதை இப்படிதான் பண்றாங்களே தவிர இதுக்கு உடனடியான நடவடிக்கை இது வரைக்கும் எதுவுமே பண்ணது கிடையாது. இங்க மழை நீங்க பாத்தீங்கன்னா மேயர் பிரியா வீடு இருக்கிற இடமே மழை பெஞ்சா தண்ணி நிற்கும். ரொம்ப ரொம்ப மோசமான தண்ணி நிற்கும். அங்க வந்து இது வரைக்கும் அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாது. இவ்வளவு பேர் வர தூர்வாரப்படாம அந்த பக்கிங்காம் கால்வாயெல்லாம் வந்து இன்னமும் தூர்வாரப்படாம இருக்கு. அதெல்லாம் அந்த சைடு போய் பாத்தீங்கன்னா இன்னும் நீங்க அந்த உயர் அடுக்கு கட்டுமான குடியிருப்பு இருக்கு, புதுசா கட்டியிருக்காங்க ஒரு தனியார் நிறுவனம். அந்த நிறுவனத்தை சுத்தி இருக்கிற சாலைகளை நீங்க பாத்தீங்கன்னா துபாயில இருக்கிற மாதிரி இருக்கும். சென்னையில இப்படி ஒரு சாலையான்ட்டு யாரும் பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த சாலை வந்து ஓட்டேரி பெரம்பூர்ல இருந்து ஓட்டேரிக்கு கனெக்ட் பண்ற அந்த சாலை, அதை நீங்க பாத்தீங்கன்னா துபாய் ரோடு அளவுக்கு இருக்கும். அப்போ வந்து மக்கள், அப்போ பட்டியல் சமூக மக்களும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், நாங்க வந்து கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டு இருக்கணும். 1 கோடி 2 கோடி 3 கோடி கொடுத்து பிளாட் வாங்குறவன் இன்னமும் அந்த பிளாட்ல அவன் நிம்மதியான வாழ்க்கையும் அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமையும் இந்த அரசு செஞ்சு கொடுக்குது. ஆனா மக்கள் இதை கண்டுக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு அவங்க ஹவுசிங் போர்டுல இருக்கிறவங்கள ஒவ்வொருத்தரும் போய் பார்த்தோன்னா வெறும் 400 ஸ்கொயர் ஃபீட் ஹவுசிங் போர்டு தான். நம்ம சொன்ன பாத்தீங்கன்னா அந்த 400 ஸ்கொயர் ஃபீட்ல 8 பேர் தூங்குறாங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா அதோட வயிற்றெரிச்சல் வந்து ஒரு சைடு அந்த பூச்சிகள்லாம் உடைஞ்சு விழுது. எப்போ அந்த பில்டிங் உடைஞ்சு விழுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப மோசமான நிலைமையெல்லாம் இருக்கு இந்த பகுதிகள். மழை பெஞ்சா மொத்தம் மோசமா இருக்கும். இன்னும் மழை பெஞ்சா இங்கெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். இன்னும் அந்த ஆடு தொட்டின்னு அங்கதான் வந்து சென்னைக்கு தேவையான அந்த அந்த மாமிசமே அங்க இருந்துதான் வந்து ஆடு மாடு இருக்கிறதுலாம் அங்க இருந்து தான் போகுது. அப்படி போகும்போது அங்கதான் செக்கிங் பண்ணி எல்லாமே வந்து அறுத்து அங்க இருந்தா எல்லா கடைகளுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அந்த பகுதியோட ஸ்மெல் அதை நீங்க கிராஸ் பண்ண முடியாது. இன்னமும் அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கல. மக்கள் வந்து இப்ப வரப்போற புதுசாவும் ஒரு சில பேர் அதுதான் அதாவது நான் திமுகவுக்கு ஓட்டு போட்டேன், திமுகவே தான் தொடர்வேன்றவங்கள தவிர புதுசா எதிர்பார்க்கறாங்களே எங்களுக்கு என்டிஏ வேணும், எங்களுக்கு வந்து தாவேக்கே வேணும், இவங்கெல்லாம் நினைக்கிற ஒரு கோரிக்கை எனக்கு வந்து இதெல்லாம் வந்து நிறைவேற்றி கொடுத்தா நல்லா இருக்கும். எங்களுக்கு இதுக்கப்புறம் நீங்க வேணும்னா பாருங்க, இனிமே தண்ணீர் பிரச்சனை அதிகம் இருக்கிற பகுதி இந்த சட்டமன்ற தொகுதியா இருக்கும். அதாவது திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி தண்ணீர் பிரச்சனையால வெயில் காலம் வந்தா மக்களால வாழவே முடியாது, அந்த நிலைமையில இருக்கும். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. அந்த காலத்துல பிஎம்சி மில்லுக்கு வந்து துணியை வந்து பக்கிங்காம் கால்வாய் வழியாக அவங்க எடுத்துட்டு போறாங்க. பிரிட்டிஷ் காலத்துல அப்படிதான் எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு பக்கிங்காம் கால்வாய் இருந்திருக்குன்னு. ஒவ்வொரு முறையும் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில பக்கிங்காம் கால்வாயை வந்து தூர்வாரி அங்கே ரொம்ப கிளீனாக வைப்போம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போது வரை அது சரி செய்யப்படவில்லைங்கிற ஒரு இது இருக்குது. இது குறித்து யாராவது பொதுமக்கள் கருத்து தெரிவிச்சாங்களா? பொதுமக்கள் பெரும்பான்மையார் ஒரு 2-3 நிறைய பேர் வந்து இந்த பக்கிங்காம் கால்வாய், ஏன்னா அதாவது இங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னைக்கு கால்வாயின்னு சொல்றது இதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் வந்து நல்ல நன்னீர் போயிட்டு இருந்த பகுதி. அதாவது வந்து மழை பெஞ்சு தண்ணி வந்தா இது போய் கடல்ல சேர்க்கிற பகுதியா தான் இருந்துச்சு. இப்ப இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து கட்டமைப்பு இல்லாம வீடுகள் அதிகமாக இந்த என்ன சொல்றதுன்னா இந்த அதாவது பாதாள சாக்கடைகள்லாம் வந்து இவங்க ஒழுங்கா சரிவர இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணல. அதனால இவங்க என்ன பண்றாங்க, இதுக்கு வழி இல்லாம எடுத்துட்டு போய் இந்த மாதிரியான பகுதிகளில் விடுறதுனால அது என்ன போய் கடல்ல கலக்குது. அப்படியே போற வழியில இது என்னென்ன பண்ணுதுன்னா குடிநீர், அதாவது குடிநீர் குழாய்கள்ல டச் பண்ணுது. மக்கள் அவங்க குடிநீரை நீங்க pH லெவல் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசம். இந்த தண்ணியை தான் இவங்க குடிக்கிறாங்களான்ற மாதிரி இருக்கும். உப்பு அந்த அளவுக்கு இருக்கும். இந்த பக்கிங்காம் கால்வாயெல்லாம் இவங்களோட வாக்குறுதியா தான் இருக்கே தவிர இவங்க வந்து இதெல்லாம் வந்து சரி செய்யவே இல்லை. என்னைக்குமே இதேதான், நீட் தேர்வை ரத்து செய்யறோம் நாங்க, நம்மளும் நம்பிட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் இதுவும் நம்ப வேண்டியதுதான். வேற என்னென்ன கோரிக்கைகள்லாம் ஸ்பெசிபிக்கா இந்த மக்கள் சொல்றது? எந்தெந்த கோரிக்கைகள்? பட்டா கொடுக்காம ஒரு சில பகுதிகள் ரொம்ப இந்த சூளை அப்புறம் ஓட்டேரி இது போன்ற பகுதிகளில் வந்து அவங்க வந்து காலகாலமா வாழ்ந்துட்டு இருக்காங்க மக்கள். இங்க பட்டாக்கள் மக்களுக்கு சரியா போய் சேரல. அதே மாதிரி இங்க குடிசை மாற்று வாரியம், அதாவது இங்க வந்து ஆக்கிரமிப்புல இருந்த ஒரு சில மக்களை அகற்றி நாங்க குடிசை மாற்று வாரியம், அதாவது ஹவுசிங் போர்டு தரோம் அப்படின்ட்டு அவங்கள தனியா எடுத்துட்டு போய் வச்சா அவங்களுக்கு எல்லாம் வந்து இன்னும் ஹவுசிங் போர்டு தரல. அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப துயரத்துல இருக்காங்க. சில பேருக்கு பட்டா கொடுக்கல. இன்னமும் அங்க வந்து ஒரு சில பகுதிகள்ல டேங்க் லாரி மூலியமா தான் வந்து பாதாள சாக்கடை, அதாவது சிவேஜ் வாட்டர்ஸ் எல்லாம் வந்து அது மூலியமா தான் வெளியே எடுத்துட்டு போய் விடுறாங்க. இன்னமும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அங்க இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது அந்த மக்கள் வந்து பாக்குறாங்க, ஓ இவங்க இன்னமும் இப்படிதான் இருக்காங்க. பக்கத்துல இருக்க, நீங்க சொன்ன மாதிரி அதேதான், பக்கத்துல இருக்கிற கொளத்தூர் தொகுதி மினுக்குது. நீங்க
நீங்க என்ன பாத்தீங்கன்னா உள்ள போனீங்கன்னா துபாய் மாதிரி இருக்கும் கொளத்தூர் தொகுதி. அப்படியே கொஞ்சம் வெளியே வந்து இந்த சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா மோசமா இருக்கும். அவருக்கு அதாவது நம்ம முதல்வருக்கு வந்து அவரோட தொகுதி தான் இந்த தொகுதியெல்லாம் மதிக்கிறதுல. இங்கேயேதான் வந்து மேயரும் இருக்காங்க, நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் இருக்காரு, யாருந்துமே கண்டுக்க மாட்டாங்க. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்க பல குற்றச்சாட்டுகளை சொல்றீங்க. அங்க வந்து பாதாள சாக்கடை திட்டம் சரியாக இல்லை, பக்கிங்காம் அவங்க சொன்ன வாக்குறுதிகளை எதையுமே சரியாக நிறைவேற்றப்படலை, இந்த பின்தங்கிய பகுதியாக அது அப்படியே இருக்கிறது, துப்புரவு பணியாளர்களை போராட்டம், அந்த மக்கள் இங்கேருந்து தான் பெரிய அளவில் துப்புரவு பணியாளர்கள் வேலைக்கே போகிறாங்க, அவங்களுக்கு இந்த அரசு என்னென்னலாம் பண்ணிச்சுங்கிற அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. ஆனாலும் மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் கிடைச்சதுனால நாங்கள் திமுகவுக்கு தான் ஆதரவு அளிப்போம் அப்படின்னு சொல்கிறது மாதிரி சொல்கிறீங்க. அதே போல் ரெண்டு ஒரு 7-8 அட்வொகேட் அந்த ஒரு பகுதியில் பார்த்தோன்னா அதில் 2 அட்வொகேட் வந்து ஆம்ஸ்ட்ராங்கால் உருவாக்கப்பட்டவர் அப்படிங்கிறீங்க. அவருடைய படுகொலை அங்கே மிகப்பெரிய அளவிலே தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. அதை சப்சிடைஸ் பண்ணுறது மாதிரி ரஞ்சித் அவருடைய வேலையை திமுகவுக்கு ஆதரவாக செஞ்சிட்டு இருக்காரா அப்படிங்கிறது தெரியல. உங்களுடைய இந்த முதற்கட்ட கள ஆய்வில் திமுக எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு, அதிமுக அங்க மீண்டும் அந்த தொகுதியை கைப்பற்றுவதற்கு ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? உங்களுடைய கள ஆய்வுல நீங்க கடைசியாக சொல்வது என்ன இந்த முதற்கட்ட கள ஆய்வுல? இப்போ வந்து முதற்கட்ட கள ஆய்வுப்படி நம்மளுக்கு கிடைச்ச அந்த இஸ்லாமியர்கள் ஓட்டு, அதாவது இஸ்லாமியர்கள் அவங்க வந்து அவங்க ஒரு ஸ்டாண்ட் கரெக்டா எடுத்துட்டாங்க. அந்த ஸ்டாண்ட் வந்து நாங்க திமுகன்ற ஸ்டாண்ட் அவங்க கன்ஃபார்ம். ஏன்னா இவங்க வந்து எப்படி இங்க பட்டியல் சமூக மக்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலா இவங்க இருக்காங்க. அதனால இவங்க வந்து அவங்களோட மசூத், அதாவது அந்த ஜமாத் என்ன சொல்லுதோ அதை தான் இவங்க கேட்பாங்க. இங்க இருக்கிற இந்த பட்டியல் சமூக மக்களும் பட்டியல் சமூக இந்துக்களும் அங்க இருக்கிறவங்களதான் அவங்க தான் வந்து ஒரு சிலரான வந்து நாங்க என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு, நாங்க அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்க போறோம், ஒரு சிலர் வந்து நாங்க திமுகவுக்கு. அப்புறம் இந்த இளைஞர்கள் வந்து நம்ம சொல்லவே வேணாம், இளைஞர்களை நம்ம அப்படியே விட்டுருவோம். இளைஞர்கள்னாலே இந்த பக்கம் தாவேக்காதான் டிவிக்கேன்றதுனால நம்ம சோ இங்க வந்து ஒரு 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 சராசரியான இப்ப நம்மளுக்கு கலை நிறம் கிடைக்கல. ஏன்னா இவங்க வந்து அதிருப்தியும் நம்மளுக்கு சொல்றாங்க, இவ்வளவு பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு இருக்கு, எங்களுக்கு நடக்குதுன்ட்டு. இந்த சைடு பார்த்தா எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதனால இதை வந்து நம்ம சரியான ஸ்டாண்ட்ல எடுத்துட்டு போனோம்னா இன்னும் நம்மளுக்கு நிறைய கள ஆய்வுகள் தேவைப்படுது. இதுக்கு திருவிக சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு முதற்கட்ட கள ஆய்வு முடிச்சிருக்கிறோம். இந்த கள ஆய்வு முடிவில் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர முடியல. காரணம், இந்த திமுக அரசை குறித்து அவ்வளவு குற்றச்சாட்டுகளை ஒரு பக்கம் சொல்றாங்க, அதே நேரத்தில் எங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வந்துருச்சு, ஒரு சில திமுகவுடைய திட்டங்கள் எங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்டும் அங்கே சொல்றாங்க. ஆனால் அவங்களுடைய அடிப்படை வாக்குறுதிகள் திமுக கொடுத்தது எதையுமே நிறைவேற்றலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கு. ஜிசிசி அதாவது மாநகராட்சியோட மேயர் அங்கே தான் இருக்கிறாங்க, இன்ஃப்ளூயன்சிங்கான மினிஸ்டர் சேகர் பாபு வீடு அங்கே தான் இருக்குது. ஆனாலும் அந்த தொகுதி வந்து பின்தங்கிய ஒரு தொகுதியாக இருக்குது. வடிகால் அந்த இதெல்லாம் வேலையெல்லாம் ஒழுங்காகவே நடக்கலை, குடிநீர் கூட ஒழுங்காக கிடைக்கல. இப்போ வரக்கூடிய கோடை காலத்தில் ஒரு குடிநீர் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய சென்னையில் மிக முக்கியமான ஒரு தொகுதியாக அது இருக்க போகுது அப்படிங்கிறதுலாம் கள ஆய்வில் தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் அதிமுகவுக்கும் ஒரு பக்கம் ஆதரவு இருக்கு, இளைஞர்கள் பெரிய அளவில் தாவேக்காவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. தாவேக்கா எந்த அளவிற்கு யாருடைய ஓட்டுகளை அது பிரித்து செல்ல போகிறது, அது திமுகவுக்கு பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்த கட்ட கள ஆய்வுல தான் எங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு கார்த்திக் விவேகா சொல்லியிருக்கிறார். அதனால ஒரு முடிவு சொல்ல முடியாத நிலையில முதற்கட்ட கள ஆய்வு இருக்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில சந்திப்போம். அதுவரை உங்களை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.